வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். தலைப்புச் செய்திகள்: அரசியல் அமைப்புச் சட்டத்தில் திருத்தங்கள் மேற்கொள்வதற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளுக்கு மட்டுமே அதிகாரம் உள்ளது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெகதீப் தங்கர் கூறியுள்ளார். மின்னணு சாதனங்கள் ஏற்றுமதியில் இந்தியா முன்னேற்றம் கண்டு வருவதாக மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். இயற்கை பேரிடர்களால் பாதிக்கப்படும் கடலூர் நாகப்பட்டினத்தில் 490 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மின்வழித் தடங்கள் புதைவடங்களாக மாற்றி அமைக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி கூறியுள்ளார். தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் அடுத்த 2 தினங்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் லக்னோ அணி இன்று தில்லி அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். இந்திய அரசியலமைப்புச் சட்டத்தில் திருத்தங்கள் மேற்கொள்வதற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளுக்கு மட்டுமே அதிகாரம் உள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெகதீப் தங்கர் தெரிவித்துள்ளார். தில்லி பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் உரையாற்றிய அவர், நாடாளுமன்றம் மட்டுமே உச்ச அதிகாரம் கொண்ட அமைப்பாக உள்ளது என்று கூறினார். எந்தவொரு ஜனநாயக நாட்டிலும் மக்களே முதன்மையானவர்கள் என்று திரு ஜெகதீப் தங்கர் தெரிவித்தார். நீலகிரி மாவட்டம் உதகையில் இம்மாதம் 25, 26ஆம் தேதிகளில் அனைத்து பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் மாநாடு நடைபெற உள்ளதாக ஆளுநர் மாளிகை அறிவித்துள்ளது. தொடர்ந்து 4வது ஆண்டாக நடைபெறும் இந்த மாநாட்டிற்கு குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெகதீப் தங்கர் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார். தமிழக ஆளுநரும் பல்கலைக்கழக வேந்தருமான திரு RN ரவி தலைமையில் இந்த மாநாடு நடைபெற உள்ளதாக அந்த செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப பயன்பாட்டை அதிகரிப்பது, கல்வி நிறுவனங்களில் நிதி மேலாண்மை, ஆராய்ச்சி படிப்புகள், திறன் மேம்பாடு உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து இதில் விரிவாக விவாதிக்கப்பட உள்ளது. இம்மாநாட்டில் அறிவியல் தொழில்நுட்பம் குறித்து மத்திய அரசின் முதன்மை அறிவியல் ஆலோசகர் பேராசிரியர் அஜய்குமார் சூட் சிறப்புரையாற்றுகிறார். இதில் அரசு பல்கலைக்கழகம், மத்திய பல்கலைக்கழகம் மற்றும் தனியார் பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் பங்கேற்க உள்ளதாக அந்த செய்திக்குறிப்பு மேலும் தெரிவிக்கிறது. மின்னணு சாதனங்கள் ஏற்றுமதியில் இந்தியா விரைவான முன்னேற்றம் கண்டு வருவதாக மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவிட்டுள்ள அவர், உற்பத்தியுடன் கூடிய ஊக்கத்தொகை திட்டத்தின் காரணமாக மின்னணு சாதனங்கள் உற்பத்தி அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். 2024-25ஆம் நிதியாண்டில் முன் எப்போதும் இல்லாத வகையில் மின்னணு சாதனங்களின் ஏற்றுமதி 3,27,000 கோடி ரூபாயாக அதிகரித்து உலக அளவில் 3வது இடத்தை பெற்றுள்ளதாக அவர் கூறியுள்ளார். கடந்த 10 ஆண்டுகளில் மின்னணு சாதன உற்பத்தி துறையில் 25 லட்சம் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். செல்போன் உற்பத்தி மற்றும் ஏற்றுமதியில் முன்னணி நாடாக இந்தியா உருவெடுத்து வருவதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் குடிமைப்பணி தேர்வுகளுக்கான இறுதி முடிவுகள் இன்று அறிவிக்கப்பட்டுள்ளன. இதில் 725 ஆண்களும் 284 பெண்களும் என மொத்தம் 1009 பேர் குடிமைப்பணி அதிகாரிகளாக நியமிக்க பரிந்துரைக்கப்பட்டுள்ளனர். இத்தேர்வில் வெற்றி பெற்றுள்ள முதல் 25 இடங்களில் 11 பேர் பெண்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தைச் சேர்ந்த சிவச்சந்திரன் இத்தேர்வில் அகில இந்திய அளவில் 23வது இடத்தை பெற்றுள்ளார். தமிழக அளவில் முதலிடம் பிடித்து சாதனை படைத்துள்ள மாணவர் சிவச்சந்திரனுக்கு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில், மாநில அரசின் பயிற்சி திட்டத்தில் சேர்ந்து பயனடைந்துள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். லட்சக்கணக்கான மாணவர்களின் திறன்களை மேம்படுத்த இத்திட்டம் வகை செய்யும் என்று திரு மு.க.ஸ்டாலின் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இந்நிலையில் சென்னையை சேர்ந்த மாணவி மோனிகா அகில இந்திய தரவரிசையில் 39வது இடத்தை பிடித்துள்ளது தமக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று தெரிவித்துள்ளார். பேர் மோனிகா. நான் ஆல் இந்தியா ரேங்க் 39 எடுத்திருக்கேன் UPSC சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ல. இந்த மொமெண்ட்ல எனக்கு எல்லாருக்கும் நன்றி சொல்லணும்னு தோணுது. எங்கள் அப்பா அம்மாவுக்கு, அப்புறம் எனக்கு விஷ் பண்ண ஃப்ரெண்ட்ஸ், டீச் பண்ண டீச்சர்ஸ், குரு எல்லாருக்குமே நன்றி சொல்லிக்கிறேன். ஃபியூச்சரில் ஒரு நல்ல சிவில் சர்வெண்ட்டாக இருக்கணுன்றதான் என்னோட விஷ். ஸோ ஒரு IAS ஆஃபீஸர் ஆகணுன்றது KGSலேருந்து என்னோட கனவு. ஸோ அது நிறைவேறியிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு எப்படி நம்ம நாட்டுக்கு சர்வீஸ் பண்ணோம் நல்லா சர்வ் பண்ணோம் அப்படின்றத என்னோட ஒரே லட்சியம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. இஸ்லாமியர்களின் நலன் காக்கும் வக்ஃப் திருத்த சட்டம் ஏழை இஸ்லாமியர்கள் மற்றும் மகளிர் நலனுக்கானது. வக்ஃப் நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மை, அனைத்து இஸ்லாமிய பிரிவுகளுக்கும் பிரதிநிதித்துவம், மகளிர் பிரதிநிதித்துவம் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. ஆவணங்கள் டிஜிட்டல் மயமாக்கம், வக்ஃப் வாரியங்கள் மற்றும் உள்ளூர் நிர்வாகங்களுக்கிடையேயான ஒருங்கிணைப்பை மேம்படுத்துதல்,
மத வழிபாடு தொடர்பான நிர்வாகத்தில் இஸ்லாமியர்கள் மட்டுமே இடம்பெறுவர். வக்ஃப் சொத்துகள் முறையாக பயன்படுத்தப்படுவதை உறுதி செய்தல். இஸ்லாமியர்களின் நலன் மற்றும் மேம்பாட்டிற்காக வக்ஃப் வருவாயை அதிகரித்தல். இந்த திருத்தச் சட்டம் சமூக நீதிக்கானது. வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான பயணத்தில் மோடி அரசு. தொடரும் மக்கள் நலத் திட்டங்கள். இயற்கை பேரிடர்களால் பாதிக்கப்படும் கடலோர மாவட்டங்களான கடலூர் மற்றும் நாகப்பட்டினத்தில் 490 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மின் வழித்தடங்கள் புதைவடங்களாக மாற்றி அமைக்கப்படும் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் இன்று தமது துறை மானிய கோரிக்கை மீதான விவாதங்களுக்கு பதிலளித்து பேசிய அவர் 215 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 18 புதிய துணை மின் நிலையங்கள் அமைக்கப்படும் என்று தெரிவித்தார். தமிழ்நாடு மின் பகிர்மான கழகத்தால் இந்த ஆண்டு புதிதாக 50,000 விவசாய மின் இணைப்புகள் வழங்கப்படும் என்றும் தூத்துக்குடி மாவட்டத்தில் புதிதாக 600 மெகாவாட் அனல்மின் நிலையம் அமைக்கப்படும் என்றும் அவர் கூறினார். தமிழ்நாடு வாணிபக் கழக மதுபான சில்லறை விற்பனை கடைகளில் பணியாற்றும் மேற்பார்வையாளர்கள், விற்பனையாளர்கள், உதவி விற்பனையாளர்களுக்கு தற்போது வழங்கப்பட்டு வரும் தொகுப்பூதியத்துடன் கூடுதலாக தலா 2,000 ரூபாய் ஏப்ரல் 1 தேதியிலிருந்து முன் தேதியிட்டு வழங்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். கள்ளச்சாராயம் காய்ச்சுதல், விற்பது போன்ற குற்றச் செயல்களில் தண்டனை பெற்று வெளிவந்தவர்கள் மீண்டும் குற்றச் செயல்களில் ஈடுபடாமல் இருப்பதை உறுதி செய்யும் வகையில் சுயதொழில் செய்வதற்காக 50,000 ரூபாய் மானியத் தொகை வழங்கப்படும் என்றும் திரு செந்தில் பாலாஜி கூறினார். தமிழக அரசு மருத்துவமனைகளில் தொகுப்பூதிய அடிப்படையில் நியமிக்கப்பட்ட செவிலியர்களுக்கு நிரந்தர செவிலியர்களுக்கு இணையான ஊதியம் வழங்குவது தொடர்பான உத்தரவை 3 மாதங்களில் அமல்படுத்த வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் கடந்த 2018ஆம் ஆண்டு வழங்கிய உத்தரவை மாநில அரசு நிறைவேற்றாததை தொடர்ந்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. ஓய்வு பெற்ற நீதிபதிகள் திரு பார்த்திபன், திரு பாரதிதாசன் அடங்கிய குழு அளித்த அறிக்கையின் அடிப்படையில் பிறப்பிக்கப்பட்ட உத்தரவை 3 மாத காலத்திற்குள் அமல்படுத்த வேண்டும் என்று மாநில அரசுக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த உத்தரவை அமல்படுத்தாவிட்டால் இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று நீதிபதிகள் தங்கள் உத்தரவில் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் அடுத்த 2 தினங்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரை கண்ணன் தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். அடுத்து வரும் 2 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடைமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது. அடுத்து வரும் 5 நாட்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலையில் பெரிய அளவிலான மாற்றத்திற்கு வாய்ப்புகள் குறைவு. இருப்பினும் ஒரு சில இடங்களில் இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு அதிகமாக இருக்க வாய்ப்புள்ளது. அதிக வெப்பநிலை மற்றும் அதிக ஈரப்பதம் நிலவும் பகுதிகளில் புழுக்கமான சூழல் உணரப்படலாம். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் அளவில் இருக்கக்கூடும். இதனிடையே தூத்துக்குடியின் பல்வேறு பகுதிகளில் பலத்த காற்றுடன் மழை பெய்து வருவதால் இதமான சூழல் நிலவுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மாவட்டச் செய்திகள். அடையாறு புற்றுநோய் மருத்துவமனையின் முன்னாள் தலைவர் டாக்டர் சாந்தா அவர்களின் திருவுருவச் சிலை மற்றும் நினைவு அருங்காட்சியகத்தை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று திறந்து வைத்தார். நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் வட்டத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை ஆட்சியர் திருமதி உமா இன்று ஆய்வு செய்தார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பாக கோடைக்கால பயிற்சி முகாம் வரும் 25ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 15ஆம் தேதி வரை 21 நாட்களுக்கு நடைபெற உள்ளதாக மாவட்ட ஆட்சியர் திருமதி கலைச்செல்வி மோகன் தெரிவித்துள்ளார். ஒருமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக் பொருட்களுக்கு மாற்றாக துணிப்பைகளை பயன்படுத்தி சுற்றுச்சூழலை பாதுகாக்க மக்கள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் திருமதி அருணா கேட்டுக் கொண்டுள்ளார். தாம்பரம் திருச்சி இடையே வரும் 29ஆம் தேதி முதல் ஜூன் 29ஆம் தேதி வரை வாரத்தில் 5 நாட்கள் சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் லக்னோ இன்று தில்லி அணியை எதிர்கொள்கிறது. லக்னோவில் இப்போட்டி இரவு மணி 7:30க்கு தொடங்குகிறது. துனிஷியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியின் தகுதிச் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் அங்கூர் பட்டாச்சார்ஜி வெற்றி பெற்றுள்ளார். இன்று நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவு ஆட்டத்தில் அவர் 7-11, 11-6, 13-11, 11-7 என்ற செட் கணக்கில் சீனாவின் யாங் சன்னை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
அரசியலமைப்பு சட்டத்தில் திருத்தங்கள் மேற்கொள்வதற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளுக்கு மட்டுமே அதிகாரம் உள்ளது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெகதீப் தங்கர் கூறியுள்ளார். மின்னணு சாதனங்கள் ஏற்றுமதியில் இந்தியா முன்னேற்றம் கண்டு வருவதாக மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். இயற்கை பேரிடர்களால் பாதிக்கப்படும் கடலூர், நாகப்பட்டினத்தில் 490 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மின்வழி தடங்கள் புதைவடங்களாக மாற்றி அமைக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி கூறியுள்ளார். தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் அடுத்த 2 தினங்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் லக்னோ அணி இன்று தில்லி அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைந்தது.